நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திக்ராஜ். நாளை குரூப் 2 எக்ஸாம் எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நல்லா உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்புக்கான பலன் நாளை கிடைக்க போகுது. வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக போக வேண்டாம். நம்மளோட உழைப்பு கட்டாயமாக நமக்கான பதில் கொடுக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணங்களை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. நாளைக்கான எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நல்ல ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ணால் போதும், உங்களோட வெற்றி தானாக கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் சொல்லணும் அப்படின்னாட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிருங்க. அது மாதிரியே இவ்வளோ நாள் நம்ம உழைச்சிருப்போம், இத்தனை வருஷங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அந்த படிப்புக்கான பலன் நாளைக்கு கிடைக்கும் கட்டாயமாக. நாளைக்கு எழுத போகிற அந்த 3 மணி நேரம் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற நாள். அதனால் தயவுசெய்து டென்ஷன் ஆக வேண்டாம், எந்த விதமான பயமும் ஏற்பட வேண்டாம். கேஷுவலாக போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டினை முடிஞ்சளவு தெரிஞ்ச மாதிரி நல்லா மேக் பண்ணி போட பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. என்னோடய பார்வையில் நாளைக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ண வேண்டாம், தெரியாத கொஸ்டினை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட லேட்டாக போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுத போகாதீங்க. கொஸ்டின் கஷ்டமோ ஈஸியோ எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம கரெக்டாக போடணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. போன டைம் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டேன்னா அதனால் இந்த டைம் என்ன சொன்னேன், எப்படினாலும் கஷ்டமாக தான் கேட்பான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போக வேண்டாம். எப்படி கேட்டாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு நல்லா போங்க. கட்டாயமாக உங்களுக்கான நாள் நாளைக்கு அமையும். என்னோடய வாழ்த்துக்கள்.